Alright. So இப்போ இந்த செஷன்ல நம்ம பார்க்க போற டாபிக் இஸ் APIPA. ஓகே. ஸோ வாட் இஸ் APIPA அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த செஷன்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போறோம். APIPA. ஓகே. ஸோ APIPAனா என்ன அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக் பிரைவேட் ஐபி அட்ரஸ். ஆட்டோமேட்டிக் பிரைவேட் ஐபி அண்ட் அட்ரஸ். ஓகேவா? ஸோ இதைத்தான் நம்ம APIPAன்னு ஷார்ட்டா சொல்றோம். ஸோ இதோட ப்ராசஸ் என்ன, இதோட பிஹேவியர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு டிஹெச்சிபி சர்வர் என்விரான்மெண்ட் இருக்கீங்க. ஓகேவா? ஸோ நடுவில் இந்த இடத்துல ஒரு ஸ்விட்ச் இருக்கு. ஸோ இங்க ஒரு ஸ்விட்ச் இருக்கு. ஓகே. ஸோ நம்மளுக்கு ஒரு சர்வர் கனெக்டிவிட்டி இங்க இருக்கு. நம்மளுக்கு இப்போ 3 ஹோஸ்ட் இருக்கு. ஸோ இது PC0, PC1 அண்ட் இன்னொரு PC3 ஒரு லேப்டாப், இன்னொரு டிவைஸ். இந்த 3 டிவைஸுக்குமே ஸ்டாட்டிக் ஏபி கிடையாது, எல்லாமே டிஹெச்சிபி மூலமா தான் ஐபியை வாங்கணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன நடக்கணும் பார்த்தீங்கன்னா, இந்த 3 கம்ப்யூட்டர்ஸுமே டிஹெச்சிபி ரிக்வெஸ்ட் டோரா ப்ராசஸ் மூலமா அதோட ஐபியை ஃபெச் பண்ணிடும் ஃபார் கனெக்டிவிட்டி. ஸோ ஐபியை ஃபெச் பண்ணி இன்ஃபர்மேஷன் வாங்கிடும். ஸோ அது மூலமா அதோட இன்டர்நெட் எங்கே ரீச் ஆகுமோ அந்த இன்டர்நெட்டுக்கு அது போயிடும். ஓகேவா? ஸோ இன்டர்நெட்டுக்கு அது ரீச் ஆயிரும். ஸோ இதுல எந்த விதமான இஷ்யூஸும் கிடையாது. ஓகே. இப்போ லெட்ஸ் சே இந்த டிஹெச்சிபி சர்வரால ஐபியை ரீச் தர முடியல. ஓகேவா? இப்ப இந்த டிஹெச்சிபி சர்வரால இந்த டிவைசஸ்க்கு ஐபியை தர முடியல, நோ ஐபி. ஓகேவா? ஸோ ஐபியை தர முடியாதப்ப இந்த டிவைஸுக்கு ஒரு ஐபின்னு ஒன்று கொடுத்தாகணும் அந்த இன்டர்ஃபேஸ்ல. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல டிஹெச்சிபி சர்வர் மூலமா நம்மளுக்கு ஐபி கிடைக்காத பட்சத்துல விண்டோஸ் மிஷின் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஐபியை எடுத்துக்கும். அந்த ஐபி பேர் தான் ஆட்டோமேட்டிக் பிரைவேட் ஐபி அட்ரஸிங். ஓகேவா? அதைத்தான் நம்ம APIPAன்னு சொல்லுவோம். ஓகேவா? டிஹெச்சிபி சர்வர் என்விரான்மெண்ட்ல நார்மலா டிஹெச்சிபி சர்வர் என்ன சப்நெட் வச்சிருக்கோ அந்த ஐபி நம்ம டிவைஸ்க்கு கிடைச்சிரும். சப்போஸ் அந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னா அந்த இன்டர்ஃபேஸ்க்குன்னு ஒரு ஐபி நம்ம கொடுக்கணும். அந்த ஐபி ஆட்டோமேட்டிக்கா விண்டோஸ் மிஷின்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா அது விண்டோஸ் இன்டர்னல் ஓஎஸ் மூலமாவே டிவைஸ்ல அந்த இன்டர்ஃபேஸ்க்கு அந்த ஐபி ஃபெச் ஆயிரும். ஓகேவா? ஸோ அந்த ஐபி என்ன சப்நெட்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 169.254.0.0/16 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே நெட்வொர்க் பார்ட், இது ரெண்டுமே ஹோஸ்ட் பார்ட். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே நெட்வொர்க், இது ரெண்டுமே ஹோஸ்ட். இந்த சப்நெட்ல ஒரு ஐபி உங்களுக்கு இருந்தாலே தட் இஸ் வாட் APIPA ஐபி. அது டிஹெச்சிபி சர்வர்ல இருந்து ஐபியை ஃபெச் பண்ண ட்ரை பண்ணி ஐபி கிடைக்காம கடைசியா இந்த சப்நெட்ல ஒரு ஐபி அது எடுத்துக்கிச்சு அப்படிங்கிறது அதோட மீனிங். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த விஷயத்த ப்ராக்டிக்கலா செஞ்சு பார்த்துருவோம். செஞ்சு பார்த்து நம்மளுக்கு அதை வச்சு என்னென்ன விஷயங்கள் தெரிய வருது நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல இருக்க எல்லா விஷயத்தையும் நம்ம கிளியர் பண்ணிடலாம். இப்போ என்கிட்ட இந்த என்விரான்மெண்ட்ல பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு சர்வர் இருக்கு. இந்த சர்வர்ல டிஎஃப்டிபி சர்வர்ஸ்க்கு போயிட்டேன், டிஹெச்சிபி சர்வருக்கு போயிட்டேன், ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கான்ஃபிகரேஷனை பாருங்க. என்கிட்ட ஒரு சில விஷயங்கள் மட்டும் இங்கே இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பூல் நேம். ஸோ இது சர்வர் பூல், இது டிஃபால்ட்டான விஷயம் தான், அதை நான் அப்படியே விட்டுட்டேன். டிஃபால்ட் கேட்வே வந்து 1.1 நான் சும்மா ஜென்ரலா கொடுத்துருக்கேன். டிஎன்எஸ் சர்வர் வந்து 8.8. நம்மளுக்கு மெயினான விஷயம் இது ரெண்டு தான் இப்போதைக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் ஐபி சப்நெட்டை கொடுக்கக்கூடிய விஷயம். 192.168.1.0 இது வந்து சப்நெட் மாஸ்க் வந்து /24. ஓகே ஓகேவா? இன்டர்ஃபேஸை பார்த்துக்கோங்க. ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0ங்கிற இன்டர்ஃபேஸ் மூலமா அது ப்ராசஸ் நடக்கும். ஸோ கீழே அதோட ஓவரால் இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கு. நெக்ஸ்ட் இந்த டிவைஸுக்குன்னு ஒரு ஐபி இருக்குல்ல, சர்வரா இருந்தாலும் அந்த சர்வருக்கு ரீச்சபிலிட்டிக்கு ஒரு ஐபி இருக்கும். ஸோ அந்த ஐபி என்னன்னா
இங்க கொடுத்துருக்கேன், ஸ்டாட்டிக்ல பண்ணியிருக்கேன் 192.168.1.1 255 255 255.0. ஸோ இது ஒரு பேசிக்கான ஒரு கான்ஃபிகரேஷன் நான் இங்க பண்ணியிருக்கேன். ஓகே, இதான் டிஹெச்சிபி சர்வரோட கான்ஃபிகரேஷன். இந்த டிவைஸுக்கு ஐபி, அப்புறம் இந்த சர்வீசஸ்ல போய் டிஹெச்சிபியை நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். டிஹெச்சிபி சர்வீஸ் ஆன் பண்ணிட்டு கேட்வேன்னு சொல்லி ஒரு ஐபி நம்ம கொடுத்துட்டு டிஎன்எஸ் டிவைஸுக்கான டிஎன்எஸ் கொடுத்துட்டு என்ன சப்நெட் ரேஞ்சில், ஓகேவா, என்ன இதுல உங்களுக்கு ஐபி வேணும் அப்படிங்கிறதுக்கு நான் இங்க கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸ்டார்ட் ஐபி அட்ரஸ். 1 செகண்ட். ஸோ இந்த சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஸோ 101 நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஓகே. ஸோ பேசிக்கா நான் 101ல இருந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ லெட்ஸ் சேவ் இட். இவ்வளவுதான் நான் பண்ணியிருக்க விஷயம் டிஎஃப்டிபி சர்வருக்கு. இப்ப நம்ம பிசி 1க்கு போயிடுவோம். பிசி 1ல போய் ஃபர்ஸ்ட் நான் ஸ்டாட்டிக் நீங்க வச்சுட்டேன். இதே மாதிரி சாரி பிசி 0 பிசி 1 ஸ்டாட்டிக், இது ஸ்டாட்டிக்லயே இருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ இது மூணுத்துக்குமே ஸ்டாட்டிக் ஃபார்மேட்ல இப்போ நான் ஐபியை வச்சிருக்கேன். டிஹெச்சிபி ரிக்வஸ்ட் போனாதான் அதுக்கு ரிப்ளைக்கு ஐபி ஃபெச் ஆகும். ஸோ இப்போ எதுக்குமே எந்த ஐபியுமே இல்லை. இப்போ டிஹெச்சிபி மூலமா ஐபி தா அப்படின்னு சொல்லி நம்ம ரிக்வஸ்ட் பண்றோம். எனக்கு 101ங்கிற ஐபி வந்துருச்சு. டிஎன்எஸ் 8.8.8 டிஃபால்ட் கேட்வே 1.1. ஸோ நம்ம என்ன கான்ஃபிகர் பண்ணிருக்கோமோ அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்மளுக்கு ஐபி கிடைச்சிருச்சு பிசி 0க்கு. இப்போ பிசி 1க்கு போறேன். பிசி 1க்கு 102 கேட்வே அண்ட் டிஎன்எஸ் சர்வர் எல்லாமே நம்ம கான்ஃபிகர் பண்ண மாதிரி பிசி 1க்கும் கிடைச்சிருச்சு. பிசி 0 பிசி 1 ரெண்டுத்துக்குமே வந்துருச்சு. லேப்டாப்புக்கு வந்துட்டோம். ஸோ லேப்டாப்லயும் அதே மாதிரி நான் டிஹெச்சிபி ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இதுக்கும் எனக்கு ஐபி எல்லாம் கிடைச்சிருச்சு. 103 கேட்வே டிஎன்எஸ் சர்வர் என்ன கான்ஃபிகரேஷன் பண்ணிருக்கோமா சர்வர்ல அதே விஷயம் டிஹெச்சிபி கிளைண்ட்டுக்கும் கிடைச்சிருச்சு. ஓகேவா, இப்போ இதுல இருந்து ரீச்சபிலிட்டிக்காக நீங்க வேற ஏதாச்சும் பிங் பண்ணா பிங் ஆகுமா அப்படின்னா கரெக்டா பிங் ஆகும். ஸோ அதை கூட நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பிங் 192.168.1.102. ஓகே, ஸோ இப்போ நான் பிசி 0ல இருந்து பிசி 1 ரீச் பண்றேன். நெக்ஸ்ட் லேப்டாப்பை ரீச் பண்றேன். ஸோ எனக்கு எல்லாத்துக்குமே கனெக்டிவிட்டி கிடைக்குது. கேட்வே கூட நான் ரீச் பண்றேன். கேட்வே தாண்டி எங்கிட்ட எந்த ஒரு இதுவும் இல்லாதனால ஸோ ஐ டோன்ட் ட்ரை தட். ஓகே, இப்போ இந்த சர்வர்ல போய் டிஎஃப்டிபி சர்வருக்கு போய் சாரி டிஹெச்சிபி சர்வர்ல போய் இதை மட்டும் ஆஃப் பண்ணிட்டேன் சர்வீஸை. ஓகேவா, இந்த சர்வீஸை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு இப்போ திருப்பி இங்க போறோம். ஐபி கான்ஃபிகரேஷன் ஸ்டாட்டிக், இங்கே வரேன். இங்கேயும் திருப்பி ஐபி கான்ஃபிகரேஷன்ல போய் ஸ்டாட்டிக் கொடுக்குறேன். ஸ்டாட்டிக். ஓகேவா, ஐபி கான்ஃபிகரேஷன்ல இப்போ நான் டிஹெச்சிபியை கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன வந்திருக்கு, என்ன ஐபி வந்திருக்கு நீங்க நோட் பண்ணி பாருங்க. நீங்க பாத்தீங்கன்னா 169.254.179.18. ஸோ 169.254 அப்படிதான் இதோட சப்நெட். ஏன்னா சப்நெட் மாஸ்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 255.255.0.0. இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனும் எம்டி. ஓகே, ஸோ நம்மளுக்கு APIPA ரேஞ்சில் இப்போ ஐபி வந்திருக்கு. இங்க கூட சொல்லியிருக்கோம் டிஹெச்சிபி ஃபெயில்ட் APIPA இஸ் பீங் யூஸ்ட் 169.254.0.0ங்கிற சப்நெட்ல /16 சிடிஆர் வேல்யூ வச்சு இந்த ப்ராசஸ் வந்திருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா அடுத்த ரெண்டு டிவைஸுக்கும் நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம் இதே மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கான்னு. ஸோ பிசி 1க்கு போறோம். டிஹெச்சிபி ரிக்வஸ்ட்டை கொடுக்குறேன். இதுக்கும் 169.254. ஓகேவா, இங்க 165.189. ஸோ இப்போ இந்த டிவைஸ்க்கு போங்க. 179.18. பிசி 1க்கு வாங்க 165. ஸோ உங்களுக்கு ஸ்லாஷ் இந்த ரெண்டு வேல்யூஸ் மட்டும் தான் சேமா இருக்கும். மற்றபடி இருக்கக்கூடிய எல்லா வேல்யூமே டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா 179 பிசி 0 பாருங்க 179.18, பிசி 1 பாருங்க 165.89. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு நெட்வொர்க் பார்ட் மட்டும் தான் சேமா இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விஷயங்கள் டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ 198 இங்க 169.24.198.238. ஸோ இதுதான் APIPA. ஓகேவா,
APIPA ரேஞ்சில் உங்களுக்கு ஐபி அசைன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் இப்போ என்ன வரும்னா, சரி நம்மளுக்கு APIPAக்குன்னு ஒரு பர்டிகுலர் நெட்வொர்க், ஒரு பர்டிகுலர் ஹோஸ்ட் சப்நெட்டை கொடுத்துருக்கோம், இதுக்குள்ள ரீச்சபிலிட்டி இருக்குமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். கண்டிப்பா இதுக்குள்ள ரீச்சபிலிட்டி இருக்கும். ஸோ அதையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, இதோட கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போயிடுவோம். சாரி, இதோட கமாண்ட் ப்ராம்ப்டே ஓகே. இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போய் ஃபர்ஸ்ட் இதோட ஐபி கான்ஃபிக் எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் பிசி 1க்கு வருவோம். வேர் இஸ் பிசி 0. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் தனித்தனியாக இப்படி வச்சுக்கிட்டோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல என்ன இருக்கு, 169.254.165.89. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 179.18. ஸோ இப்போ மாற்றி நம்ம பிங் பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு ரீச்சபிலிட்டி இருக்கான்னு. 169.254.179.18. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ரீச்சபிலிட்டி இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதே மாதிரி இந்த டிவைஸோட ஐபி என்ன, இந்த ஐபியா. ஸோ லெட் மீ ட்ரை டு பிங் இட் ஃப்ரம் ஹியர். ஓகே, ஸோ நம்மளுக்கு இப்போ ரீச்சபிலிட்டிஸ் இருக்கு. பட் ஆனா நம்மளால இன்டர்நெட்டையோ இல்ல வேற எந்த ஒரு சர்வீஸையும் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஐபி எதுக்காக அசைன் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் நம்மளுக்கு டிஹெச்சிபி சர்வர் மூலமா ஐபி கிடைக்காத பட்சத்துல நம்ம அந்த சப்நெட்ல இருக்க மாட்டோம், நம்மளுக்கு ஐபி கிடைக்காம இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஐபி இருந்துச்சுன்னா மற்ற எந்தெந்த டிவைசஸ்லாம் டிஹெச்சிபி சர்வர் மூலமா ஐபி கிடைக்காம இருக்கோ அந்த டிவைசஸ்க்கு நடுவில் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். அந்த டிவைசஸ்க்கு நல்ல ஒரு டேட்டா டிரான்ஸ்பர் இல்ல ஃபைல் டிரான்ஸ்பர் பண்றதுனா இன்டர்னலா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் இது வந்திருக்கு. ஸோ அதனால இப்ப டிஹெச்சிபி சர்வர் மூலமா கிடைக்கலனா, ஸோ இப்ப இந்த டிவைசஸ் பிசி 0, பிசி 1 அண்ட் லேப்டாப் 0, இந்த 3 டிவைசஸ்க்குமே ஓகே, இந்த 3 டிவைசஸ்மே அதுங்களுக்குள்ள அதோட கனெக்டிவிட்டியை மெயின்டைன் பண்ணிக்கும். ஸோ இப்போ இந்த லேப்டாப்ல இருந்து லெட் மீ ட்ரை டு பிங் பிசி 1. ஸோ லேப்டாப்போட ஐபியை நம்ம எடுத்துக்கிட்டோம். சாரி, இது வந்து பிசி 1ஓட ஐபி. பிசி 1ல இருந்து பிசி 1 லெட் மீ ட்ரை டு பிங் இட் ஃப்ரம் லேப்டாப். ஓகே, வாட் ஆர் பி நம்மளுக்கு கனெக்டிவிட்டி இருக்கான்னு மட்டும் ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 18. ஸோ பெர்ஃபெக்டா பிங் ஆகுது லேப்டாப் டு பிசி 0ஓட கனெக்டிவிட்டி. ஸோ இதுதான் நம்மளோட அபிபாவோடது. ஸோ அபிபாங்கிறது ஜஸ்ட் உங்க டிஹெச்சிபி சர்வர்ல ஐபி கிடைக்காத போது உங்க டிவைசஸ்க்குள்ள இன்டர்னல் கம்யூனிகேஷன் நடக்கணும். அந்த ரீசனுக்காக தான் அபிபாங்கிற ஒரு ஐபி வித் சப்நெட் ஆஃப் /16 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். பட் ஆனால் டூப்ளிகேட் அபிபாங்கிறது இருக்காது, அதுங்களுக்குள்ள ஒரு ஆர்க் ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணி இல்லாத ஒரு ஐபியை தான் அதை அசைன் பண்ணிக்கும். We'll meet in the next session. Thank you.